Jungle. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கலான விசில் போடு சாங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கர வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வியூஸை கடந்து போயிட்டு இருக்கு. என்னடா இந்த சாங் ரிலீஸ் ஆகி 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, என்னடா இன்னுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசில் போடு சாங்கை பார்த்தீங்கன்னா படத்துல இருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு டிஜிபி ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர் பார்த்தீங்கன்னா புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம லியோ படத்துக்குமே ஆச்சு. நாரெடி படத்தோட சாங்கை பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எல்லாம் தூக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அக்கா பார்த்தீங்கன்னா புகார் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பேருக்கு ராஜேஸ்வரி அக்காவை தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இப்போ லியோ படத்து மேலே பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ ராஜேஸ்வரி அக்கா யாருன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அதே மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இப்போ இன்னொரு சமூக ஆர்வலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட சாங் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு புகார் இல்லை, 100 புகார் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே இல்லை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரொமோஷன் தான் கிடைக்குது. இந்த புகார் கொடுத்த தலைவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தெரியல. அது அவரோட போட்டோ கிடைச்சா நல்லா இருக்கும். நாளைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அவர் தான் ட்ரெண்ட் ஆக போறாரு. அதை பார்த்துட்டே பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுவாரு. நம்ம தளபதியை எதிர்த்தாதான் பெரிய ஆள்வா ஆயிடுவோன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி மேலே எக்கச்சக்கமான கேஸு போட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே எங்கள் தளபதி பயப்பட மாட்டார், தளபதியும் பயப்பட மாட்டார். தளபதி கால் தூசு கூட நெருங்க ஃபேன்ஸ் ஆனால் நாங்கள் உங்களை விட மாட்டோம். எங்கள் தளபதியால் ஒருத்தவர் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு தான் பேர் இருக்கணுமோ தவிர ஒருத்தவர் அழிஞ்சாருன்னு சொல்லிட்டு பேர் இருக்கக்கூடாது. எங்கள் தளபதியை வச்சு சோசியல் மீடியாவில் பெரிய ஆளாக ஆகணும்னு நினைக்கிறா, வாழ்ந்துட்டு போ, பெரிய ஆளாக ஆகிட்டு போ, எங்களுக்கு அதில் பெருமை தானே. எங்கள் தளபதி மேலே பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்து நீ வாழ்ந்துட்டு போகிற, வாழ்ந்துட்டு போ. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களும் பயப்பட மாட்டோம், எங்கள் தளபதியும் பயப்பட மாட்டார். உங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டு போங்க. செப்டம்பர் 5க்கு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸு வேர்ல்டு வைடு ஃபுல்லாக தியேட்டர்ஸில் விசில் போடு சாங் பார்த்தீங்கன்னா ஓடும். உங்களால் முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போங்க. ஓகே நண்பா, இந்த ஒரு நியூஸை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.